ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆயிஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்துட்டு பாத்திங் பவுடர் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஹோம்மேடாக நம்ம எப்படி குளியல் பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த குளியல் பொடியில் வந்துட்டு மொத்தம் 16 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்குங்க. இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. பட் நான் வந்து என்னால் அது கலெக்ட் பண்ண முடியலை. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த 16 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த குளியல் பொடி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டிலே ஹோம்மேடாக நீங்கள் வந்து பாத் பவுட்ரு செய்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் கம்மியான மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு எல்லா திங்ஸுமே எடுத்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துக்கிட்ட நல்லது. ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டனால எனக்கு கொஞ்சம் பவுட்ரு அதிகமாக வந்துடுச்சு. நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ அது 6 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அது வரைக்கும் அது வந்து கெட்டு போகாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முட்டைங்க. 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். செகண்ட் வந்துட்டு பச்சை பயிறு தாங்க. நான் 1/2 கிலோ பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. அந்த பச்சை பயிரில் அந்த 2 முட்டை எக் ஒயிட் இருக்குல்ல, அதை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கையிலேயே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா நல்லா காய போடுங்க. எக்கோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த எக் ஒயிட்டில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆக்கி சுருக்கம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். இளமையாக நம்மளை காட்டும். முட்டையில் உள்ள புரதச்சத்து வந்து ஸ்கின் மென்மையாகவும் ஆரோக்கியமும் வைக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஒன் என்னென்னா பச்சை பயிறு தாங்க. இது வந்துட்டு ஸ்கின்ல உள்ள டெட் செல்களை வந்து ரிமூவ் பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குங்க. பயிரில் இருக்கிற மெலனின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுங்க. அப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆழமான அழுக்குகளை கூட இது ரிமூவ் பண்ணுதுங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைசூர் பருப்புங்க. இதில் வந்து விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்கிற டேன் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரகாசமாக வைக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. இது மைசூர் பருப்பில் இருக்கிற ஜிங், அதாவது துத்தநாகம், இது வந்து அலர்ஜியை குறைச்சி ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிது நம்ம ஃபேஸை. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா உளுந்து தாங்க. இது வந்து ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகள் அப்புறம் டெட் செல்கள்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து பொலிவாக வச்சுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஆயில் ஸ்கின்னை வந்து நார்மல் ஆக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல் தாங்க. நம்ம தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து விட்டமின் சி இருக்கிறனால, ஆக்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால டேனை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து எங்காக காட்டுது. இதில் உள்ள பெப்டைடுகள் முகத்தில் உள்ள ஏற்படும் மெல்லிய கோடுகளை கூட குறைக்குதுங்க. இது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரிசி தாங்க. இது வந்து முதுமை தோற்றத்தை வந்து தடுக்குதுங்க. இது ஒரு ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் பிக்மெண்டேஷனை குறைச்சி வெள்ளையாக நம்ம மாற்ற இது பண்ணுது. ஸ்கின் பிரைட்னிங் தருது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மல்லிகை தாங்க. இது ஒரு நல்ல ஸ்மெல் தரதும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால வயதான தோற்றத்தை வந்து தடுக்குதுங்க. மல்லிகைப்பூவில் இருக்கிற வாசனை மனசுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தருதுங்க. நம்ம ஃபேஸில் வர பிம்பிள்ஸ்னால அந்த ஒயிட் டாட் மாதிரி ஒன்று வருங்க, அதையும் ரிமூவ் பண்ணி நமக்கு உடல் சூட்டையும் குறைத்து வேர்க்குரு வராமல் இருக்கிறதையும் பார்த்துக்குதுங்க. இதில் இருக்கிற பாக்டீரியா வந்து முகப்பரு, கட்டி, இது போன்ற ஸ்கின் அலர்ஜி மற்றும் காயங்களை குணப்படுத்துதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சந்தனம். இது நம்ம பாடியை கூலிங்காகவும் வச்சுக்கிது. இதில் நுண்ணுயிர் எதிர்ப்பு கொண்டதுங்க. இது மொத்தத்தையுமே நான் வீட்டில் தாங்க அரைச்சேன். நான் எந்த ஒரு மில்லையும் தரல. பக்கத்தில் ஒரு மில் இருக்குது. நான் கேட்டு பார்த்தா அங்கே அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீட்டிலேயே அரைக்கலாம் அப்படின்னு அரைச்சிட்டேன். சரி, எப்படியோ இவ்வளவும் போட்டு அரைக்கிறனால மிக்சிக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டு பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் பழைய மிக்சி ஒன்று இருந்துச்சு, பழைய ஜார் ஒன்று இருந்துச்சு, அதில் தானங்க ரெடி பண்ணேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே ஏகப்பட்ட மக்கர் பண்ணிச்சு இந்த மிக்சியை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே. ஃபைனலாக அரைச்சி முடிச்சிட்டேங்க. என்கிட்ட வர அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது இல்லையா, ஸோ அப்போதைக்கு என்கிட்ட இல்லாத காரணத்தால் நான் வந்து வெறும் நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கும் தேய்ச்சி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் பாப்பாவை குளிக்க வச்சேங்க. சீரியஸாக நான் சோப்பு யூஸ் பண்ணவே இல்லை. நான் அந்த வெறும் பவுடர் மட்டும்தான் அப்ளை பண்ணி அது ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டு பாப்பாவை நான் குளிக்க வச்சேன். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க.
நானுமே யூஸ் பண்ணலாங்க. இதில் சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்தூரி மஞ்சளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நானும் யூஸ் பண்ணேன், எனக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ஆயிஷா, நமக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு என்னை நானே வந்து பாராட்டிக்கிட்டேன். இந்த குளியல் பொடியோட அப்டேட் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி போடுறத விட நம்மளே செஞ்சு நம்ம பிள்ளைக்கு போடுறப்ப அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Keep supporting மக்களே.